பக்திக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் தன் இயல்பான அன்பால் மேன்மையான வாழ்வை தருவான் என்பதற்கு உதாரணமாக குசலனின் கதையை பார்க்கலாம். இக்கதையின் மூலம் பக்தனுக்கும் பரந்தாமனுக்கும் உள்ள ஆழமான நட்பினை காணலாம். சரணாகதி என்றால் சரணடைதல், ஆட்கொள்ளுதல் என்றால் இறைவன் தன் பக்தர்களை ஆட்கொள்ளுதல். ஆனால் கட்டுப்படுதல் என்றால் என்ன? மூத்தோர் சொல்லுக்கு கட்டுப்படுதல், மாணவர் ஆசிரியர் சொல்லுக்கு கட்டுப்படுதல், தாய் தந்தை சொல்லுக்கு கட்டுப்படுதல். இதேபோல் இறைவனும் தன் பக்தனின் அன்புக்கு கட்டுப்படுவான் என்பதை நம் பள்ளி மாணவர்கள் நாடகமாக வாழ்ந்து காட்ட வருகிறார்கள். அழியா செல்வமான கல்வி செல்வத்தை தந்த நம் பள்ளியின் 30 வருட விழாவை ஆசிர்வதிக்க அந்த பரந்தாமனை வந்துள்ளார். வாருங்கள், நாமும் அவரை காண செல்வோம். அவர்கள் சுதாமன், இதிலெல்லாம் மூஞ்சி வந்து வீடாக வாங்க. நீ அடிக்கடி இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாய். இருந்தாலும் உயர்ந்த நிலையில் இருக்கும் ஒருவன் என்னை போல் தாழ்ந்த நிலையில் இருக்கும் ஒருவன் முதலில் நண்பனாக ஏற்றுக்கொள்வானா அந்த கண்ணன்? எல்லோரும் சமமாக நினைப்பதால் தான் காருண்யமூர்த்தி என்று அவரை வர்ணிக்கிறார்கள். அந்த காருண்யமூர்த்திக்கு கபட நாடகம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. அப்படியெல்லாம் உங்கள் வகையில் நடக்கவே மாட்டார் என்ற நம்பிக்கை உள்ளது எனக்கு. அப்படி என்றால் நான் இப்பொழுதே புறப்படுகிறேன். நன்றே செய் அது இன்றே செய் என்று சான்றோர் வாக்கு. ஓ பிச்சாதேவி, சாச்சா, என் கையில் எடுத்தாலே எனக்கு அந்த புத்தி தான் வந்து விடுகிறது. முதல்ல இதை மர. அம்மா, எனக்கு பசிக்கிறது. எனக்கும் தான், நானும் காலையில இருந்து உண்ணவே இல்லை. அம்மா, வீட்டில் சமைப்பதற்கு கூட எதுவும் இல்லை. உண்ணுவதற்கு ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கொடுங்களே. அம்மா, நீங்கள் எனக்கு தான் முதலில் உணவு தர வேண்டும். சற்று பொறுங்கள். இப்பொழுதுதான் தங்கள் தந்தையிடம் சொல்லியிருக்கிறேன். வரும்பொழுது அவர் உண்பதற்கு ஏதாவது கொண்டு வருவார். அம்மா, தம்பி பசியால் அழுது அழுது தூங்கிவிட்டான். இதோ பாருங்கள், இதுதான் நம் நிலை. உங்கள் ஆத்ம நண்பரை பார்க்க மகிழ்ச்சி, நாம் அமைதியாகி விடாதீர்கள். நம்முடைய நிலைமையை விலக்கி சொல்லி நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி வாருங்கள். உண்மைதான், மாற்று உடை கூட இல்லாமல் இருக்கிறாயே. மாற்று உடை இல்லையே என்று நான் வருந்தவில்லை. மூடி மறைக்க வேற்று உடை இல்லை என்று நான் வருந்துகிறேன். கவலைப்படாதே, அநேகமாக வரும் யுகத்தில் இதுவே நாகரிகமாக அமைந்தாலும் அமையலாம். எல்லாம் அந்த கண்ணனின் லீலை. சுசிலை, நமக்கு வேண்டியவற்றை அந்த கண் கொடுத்துவிட்டு பதிலுக்கு தனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று அவனை கேட்டால் நான் என்ன கொடுப்பது? சற்று பொறுங்கள், அவருக்கு பிடித்தமான அவள் கொஞ்சம் இருக்கிறது, எடுத்து செல்லுங்கள். 27 கொதியல் கொடுத்தவன் சற்று பொறுக்க மாட்டானா? பொறுக்கிறேன். இடம் ருக்மணியின் மாளிகை வாயில். பங்கு பெறுபவர்கள் காவலாளிகள் சுதாமன். சுதாமன் கண்ணனை காண அரண்மனைக்கு வருகிறார். அப்பொழுது பார்த்தாலே தெரியவில்லையா? வறுமையின் சின்னம். காவலாளிகள் இங்கு நிற்கிறோமே, நமக்கு கண் தெரியவில்லையா? சொன்னேனே வறுமை என்று. வறுமையின் கொடுமை காது மட்டும் அடைக்கவில்லை, கண்களும் பஞ்செடுத்து விட்டன. எங்கு வந்தீர்? இங்குதான். எதற்கு வந்தீர்? உங்கள் பரந்தாவன் இருக்கிறானே, அவன் என்பால் ஸ்நேகிதன். அவனை பார்க்கத்தான் நான் வந்திருக்கிறேன். என்னை எல்லாம் நீங்கள் தடுக்கக்கூடாது. ஓய், ஒரு வீட்டு வாசல் வழியாக யாராவது நுழைந்தால் நீர் அவரை தடுக்காமல் பார்த்து கொண்டே இருப்பாயா? என் வீட்டிற்கு வாசல் வழியாக தான் வர வேண்டும் என்பதில்லை. கூரை வழியாக வரலாம், செவுறு வழியாக வரலாம், சந்து புந்துகள் ஏராளம், எந்த வழி வேண்டுமானாலும் வரலாம். அந்த மாதிரி வழிகள் எல்லாம் இங்கே கிடையாது. ஏன்? நீர் வந்த வழியே போகலாம். உங்கள் பரந்தாவனை நான் பார்க்காமல் போனால் அவன் உங்கள் மீதுதான் கோபம் கொள்வான். நீர் அவரை அப்படி பார்க்க வேண்டும் என்றால் நாளை சபா மண்டபத்திற்கு வந்து சந்தியும். இது எந்த மண்டபம்? ருக்மணி தேவியாரின் மாளிகை. தங்கள் மண்டபம் அல்லவே. சுதாமன் உள்ளே நுழைய முற்படுகிறார். காவலாளிகள் சுதாமனை பிடித்து தள்ளுகிறார்கள். இடம் ருக்மணியின் மாளிகை. பங்கு பெறுபவர்கள்
ருக்மணி. கண்ணன் திடீரென எழுந்திருத்தல். என்ன சுவாமி? ஒன்றுமில்லை. யாரோ என்னை கீழே தள்ளியது போல் ஒரு பிரமை. உங்களையா? என்னை தள்ளினால் என்ன? என் உள்ளத்தில் குடியிருப்பவருக்கு அந்த நிலை வந்துவிட்டது என்றால், அப்படி அவர்களுக்கு ஒரு நிலை ஏற்படுவதற்கு முன்னே அவரை காப்பாற்றி இருக்க கூடாதா? என்ன செய்வது? நிற்கும் வரை யாரும் என்னை நினைப்பதில்லை. கீழே விழுந்த பிறகுதானே நினைக்கிறார்கள். இடம் கண்ணனின் அரண்மனை. துவாரகாபுரியில் கண்ணன் வாழ்ந்த அரண்மனைக்கு ஈடாக இன்று வரை ஓர் அரண்மனை கூட இந்த அகிலத்தில் இல்லை. அந்த அளவுக்கு அழகும் செழுமையும் கொண்ட அரண்மனை. எங்கு பார்த்தாலும் செல்வமும் தங்கமும் குவிந்திருக்கும் மாளிகைக்கு அழுக்கு ஆடையுடனும் வாழைத்தாற்போல் முடிந்த முதுகுடனும் தளர்ந்த உடலுடனும் முகமெல்லாம் ஏக்கத்துடனும் வருகிறான் சுதாமன். அரண்மனை கதவு திறந்து கண்ணன் வெளியே வருகிறார். சுதாமா, சுதாமா! கண்ணா, கண்ணா, வந்து விட்டாயா? அப்பாடா, நான் இன்று உன்னை பார்க்காமல் போய்விடுவேன் என்று பயந்து விட்டேன். ஞாபகம் இருக்கின்றதா? இந்த ஏழைக்கு உன் உள்ளத்தில் இடம் வைத்திருக்கிறாயா? சிரிக்காதே, சிறு வயதிலிருந்தே இப்படிதான் சிரித்து சிரித்து என்னையும் எல்லோரையும் வென்று விட்டாய். எனக்காக ஒரு வார்த்தை பேசவே மாட்டாயே. எதிர்களை பேச வைத்து நீ மௌனம் காரியங்களை சாதிப்பவன் நீ. கோபாலா, நீ இந்த சேவர்களை சும்மா விடாதே. இவர்கள் இன்னைக்கு காவலாளர்களுக்கு நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் சுதாமா. இவர்களின் தவறை மறந்துவிடு. அப்படி என்றால் நடந்தவன் அனைத்தும் தெரியுமா? தெரியும். அன்றும் சரி இன்றும் சரி என்னால் என்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அலைக்காலின் ஆழத்தை கூட அளந்தவன் நீ. பங்கு பெறுபவர்கள் கண்ணன், ராமா, ருக்மணி, சுதாமன். சுதாமனை மாளிகைக்குள் கண்ணன் அழைத்து செல்கிறார். மாமா, இவன் தான் சுதாமன், என்னுடைய பால்ய சிநேகிதன். என்னை கிருஷ்ணன் என்றும் அழைப்பார்கள். கண்ணா, காற்றபணி இல்லையே. இல்லை. எனது பூஜைக்கு ஒரு மலர் கூட கிடைக்கவில்லை. ஆனா இங்க மலர்களை வாரி அடிக்கிறார்கள். இங்கு எல்லாமே கொஞ்சம் அதிகம்தான். சுதாமா, இவள் தான் சத்யபாமா, என்னுடைய. தெரியும் கண்ணா, ஒரு மனைவை கட்டிக்கொண்டு நான் படாத பாடுபடுகிறேன். நீ எப்படிதான் ஒரு சமாளிக்கிறாயோ? சுதாமா, என்னை பொறுத்தவரையில் மனைவியர் இருவரை தான் சமாளிக்கிறேன். உன்னை போல் 27 குழந்தைகளுக்கு தகப்பனாகி இப்படி எலும்பும் தோலுமாக மாறவில்லையே. என்ன செய்வது? செல்வம் இல்லையே, என்ன மனைவி வருந்துவாள். அடிக்கடி நான் ஆறுதல் சொல்வேன். அதன் விளைவுதான் எனக்கு இந்த குழந்தை செல்வங்கள். மனைவியர் குழந்தைகளை பற்றிய பேச்சு போதும் போதும், பேச்சை மாற்றுங்கள். எனக்கு பிடிக்கவில்லை. பிரிந்த நண்பர்கள் கூடிவிட்டால் என்ன பேசுகிறோம், எங்கிருக்கிறோம் என்பதை தெரியாமல் பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே. ருக்மணி, சுதாமனை பற்றி உனக்கு தெரியுமா? தெரியும். நீங்கள் இருவரும் ஒன்றாக குருகுலத்தில் கல்வி கற்றபோது எங்கள் நாயகர் செய்த தவறை நீங்கள் செய்ததாக ஒப்புக்கொண்டு ஆசானிடம் பிரம்படிப்பட்ட தழும்பு இன்னும் உங்கள் கையில் இருப்பதாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஏதாவது பொய் சொல்லி என்னை உயர்த்தி என்னை தாழ்த்தி கொண்டாயா? அப்போது சொன்னேன். இப்போது உடம்பில் தழும்பை பாருங்கள். வந்த நண்பனுக்கு மனநிறைவுக்கு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யக்கூடாதா? பாடலுக்கு எல்லாம் தான் ஏற்பாடு செய்து விட்டோமே. சரி, ஏற்பாடெல்லாம் செய்ய வேண்டாம். பாருங்கள், நாம் அனைவரும் பங்கு கொள்வோம். அப்படியே ஆகட்டும். எடுத்து வைக்கிறான். குட்டி டான்ஸா? ஆண்டி
இப்போதான் நடந்து போவாங்க, பறந்து போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கிட்டி கேண்டி அண்ணா, மிகவும் அற்புதமாக இருந்தது. உனக்கு ஏதாவது வேண்டுமா? கேள் சுதாமா, தருகிறேன். மைக்கு தான் பிரச்சனை. எனக்கு எவ்வளவோ வேண்டும் என்றுதான் வந்தேன். ஆனால் பொன்னான அன்பை தவிர வேறென்ன வேண்டும்? அன்பு மட்டும் சோறு போடுமா என்ன? அடடா கண்ணா, மறந்து விட்டேன். என் மனைவி உனக்காக கொடுத்து அனுப்பினாள். ஏழை வீட்டு அவள் குறைவாக இருக்கலாம், என்னை மன்னித்து விடு. இதுதான் என்னிடம் உள்ளது. அட கொடுப்பா. கீழே கொட்டிட்டான். இப்படிப்பட்ட சுவையானவளை இதுவரை நான் உண்டதில்லை. உனக்கு என்ன வேண்டுமோ கேள், தருகிறேன். பொன்னும் பொருளும் வேண்டுமா? கேள், தருகிறேன். அன்பு மட்டும் போதுமா இந்த அவடியில் வாழ? கொஞ்சம் அன்பும் தேவை, பொன்னும் பொருளும் தேவை. இவை அனைத்தும் உனக்கு நிரந்தரமாக நிலை கட்டும். இடம் குசேலனின் வீடு. பங்கு பெறுபவர்கள் சுசீலை, சுதாமனின் குழந்தைகள். குடிசையாக இருந்த குசேலனின் வீடு மாளிகையாக மாறிற்று. அம்மா, என்ன எல்லாம் எல்லாம் மாறிவிட்டது. நம் வீட்டை பார்த்தால் மாளிகை போல உள்ளது. அம்மா, அடைகள் எல்லாம் புதிதாக மாறிவிட்டது. அம்மா, என் கையில் பாருங்கள் எவ்வளவு ஆபரணங்கள். அம்மா, உங்களுடைய நகைகளும் ஆடைகளும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது. அம்மா, அக்காவின் காசு மேலே விட காசு மேல அழகாக உள்ளது. ஆமாம் ஆமாம், அழகாக உள்ளது. அக்கா பாரு, அழகாக உள்ளது. அம்மா, என் பட்டுப்பாவடை கொஞ்சம் பாருங்களே. ஆஹா, அருமையாக உள்ளது. எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை அம்மா. அம்மா, இங்க நிறைய கனிகள் இருக்கின்றன. நான் எடுத்து உண்ணட்டுமா? இரு தம்பி, நானே எடுத்து தருகிறேன். எடுத்து உண்ணுங்கள் செல்வங்களே. அம்மா, எப்படி எல்லாம் மாறியது? எல்லாம் அந்த கோபாலனின் செயல். லட்சுமி நாராயணன் உங்கள் தந்தையை கண்டவுடன் நமக்கு பூர்ணமாக லட்சுமி கலசத்தை தந்து விட்டார். அப்படியா அம்மா? ஆமாம். தமிழ் கடிக்குது. இடம் கண்ணனின் அரண்மனை. பங்கு பெறுபவர்கள் கண்ணன், ஆமா, ருக்மணி, சுதாமன். அவள் சுவையாக இருக்கிறதே. இன்னும் ஒரு பிடி அவள் கொடு சுதாமா. போதும் போதும், நிறைய சாப்பிடாதீர்கள். உடம்பிற்கு ஏதாவது வந்துவிட போகிறது. மாமா, வயிறு நிறைந்தால் தானே வாழ்வு நிறையும். நிறைந்த வரையிலும் போதுமே. கொடு மாமா, அவனை பரந்தாமரிடம் கொடு. அதை சாப்பிட்டு அவர் வயிறும் நிறைட்டும், சுதாமரின் வாழ்வும் மலரட்டும். அருளும் அளவுக்கு மீறினால் அகந்தை வந்துவிடுமே. பிறகு ஆண்டவனையே மறந்து விடுவார்களே. ஆமாம், உண்மைதான் தேவி. வறுமை வந்து வாட்ட போதுதான் ஆண்டவரிடம் ஏனடா அப்படி சொல்லிக்கன்னு கேட்கிறோம். ஆனால் வாழ்வு செம்மையாகும் போது ஏன் இப்படி கொடுக்க என்று யாருமே கேட்பதில்லை. அதனால எனக்கு ஒன்றும் வேண்டாம் தாயே. சுதாமா, நீ எல்லாம் உணர்ந்தவன். சரி கண்ணா, நான் போய் வரட்டுமா? அடிக்கடி வந்து போய் கொண்டிரு சுதாமா. மறுமுறை வரும்போது உன் மனைவியும் குழந்தைகளையும் மறக்காமல் அழைத்து கொண்டு வா. வேண்டாம் வேண்டாம், இந்த மாளிகையின் அழகே பாழாக்கி விடுவார்கள். நான் போய் வரேன். சுசீலை என்னென்னமோ கேட்க சொன்னாலே, எனக்கு கேட்க வாய் வரவில்லை. இந்த கண்ணனும் ஒன்றும் கண்டு கொள்ளவில்லை. இப்போது நான் சுசீலைக்கு என்ன சமாதானம் சொல்வது? இடம் சுதாமன் வீடு. பங்கு பெறுபவர்கள் சுதாமனின் குழந்தைகள் சுதாமன், சுசீலை. குழந்தைகள் எல்லோரும் ஓடி வருகிறார்கள்.
விடக்கூடாத இடத்திற்கு வந்து விட்டேன். நான் தான் உங்கள் சுசீலை. நம் மண் குடிசைதான் கோபாலனின் அருளால் கோபுரமாக மாறியுள்ளது. நம் குழந்தைகள் எல்லாம் மன்னர் வீட்டு குழந்தைகள் போல் ஆகிவிட்டார்கள். செல்வங்களே, கண்மணிகளே, சாப்பிட்டீர்களா? அப்பா இப்போது எங்களுக்கு பசியே எடுப்பதில்லை. ஆமாம் ஆமாம். ஆஹா, பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்பார்களே, 10ம் சேர்ந்து விட்டால் பசியே பறந்து விட்டது. வாருங்கள், நம் அனைவரும் விளையாட செல்வோம். வாருங்கள், நாமும் செல்வோம். சுசிலி, நான் அந்த கோபாலனுக்கு ஒரு பிடி அவள் தான் கொடுத்தேன். அதற்கு பதில் நமக்கு இந்த அரச வாழ்வை கொடுத்து விட்டான். பார்த்தாயா? சொல்லி செய்வோரே சிறியவர், சொல்லாமல் செய்யோரே பெரியோர். நான் தான் அப்போதே சொன்னேனே, நீங்கள் தான் என்னையும் நம்பாமல் தங்கள் நண்பனையும் நம்பவில்லை. கருணை கடலான காருண்யமூர்த்தியை கபட நாடகன் என்றேன். ஆனால் இப்பொழுது பார்த்தீர்களா, நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்திருக்கிறார் அந்த கண்ணன். இடம் குபேரனின் மாளிகை. பங்கு பெறுபவர்கள் நாரதர், குபேரன். குசேலனாக இருந்த சுதாமனை செல்வந்தராக மாற்றினான் கண்ணன். இதற்கு பிரம்மா, தானத்திற்கு காமதேனு, தவத்திற்கு தேவேந்திரன் என்பது போல் செல்வத்திற்கு குபேரன் என்றுதானே இதுவரை உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த புகழை குறைக்கத்தான் கண்ணன் சுதாமரை உன்னை விட பெரும் செல்வந்தராக உருவாக்கி இருக்கிறார். நாரதரே, என்னை விட மற்றவர்கள் எல்லோரும் செல்வத்தில் குறைவாக இருக்க வேண்டும் என்பதுதான் நியதி. அதை மீறி அந்த கண்ணன் சுதாமரை எப்படி என்னை விட பெரும் செல்வந்தராக உருவாக்கலாம்? அவர் தன் நண்பன் மேல் வைத்த அன்பின் காரணமாக கூட இருக்கலாம். அதற்காக என் அந்தஸ்தை குறைத்துக் கொள்ள முடியாது. இப்போது என் எச்சர்களை அனுப்பி சுதாமரன் செல்வங்களை கவர்ந்து வரச் செய்கிறேன். உடனடியாக அதை செய். கலகம் பிறந்தால் தான் நியாயம் கிடைக்கும். நாராயண நாராயண. இடம் சுதாமன் வீடு. பங்கு பெறுபவர்கள் அந்தனர், சுதாமன், எச்சர்கள், குபேரன். சுதாமனின் வீட்டிற்கு எச்சர்கள் செல்வங்களை எடுத்துச் செல்ல வருகிறார்கள். அப்பொழுது ஒரு நிமிஷம் உட்கார மாட்டேன். ஓய் சுதாமரே, எங்கே உங்கள் செல்வங்கள்? யார் நீங்கள்? நாங்கள் தான் குபேரனின் ஆட்கள், எச்சர்கள். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆணை தங்களின் செல்வங்களை கவர்ந்து செல்வது. தள்ளுங்கள். எங்கே செல்வம்? செல்வம் எங்கே? அங்கே இருக்கிறதா இல்லை என்றால் அங்கே இருக்கிறதா? சொல்லுங்கள், எங்கே செல்வம்? சொல்கிறியா இல்லையா? என்னடா இது, குபேரனுக்கு வந்த சோதனை? கண்ணன் பக்கத்து வீட்டு வந்தவர் போல் வந்து எச்சர்களை தடுத்து நிறுத்துகிறார். நிறுத்துங்கள் நிறுத்துங்கள், யார் நீங்கள்? நாங்கள் தான் குபேரனின் ஆட்கள், எச்சர்கள். என்ன செய்கிறீர்கள்? நாங்கள் சுதாமன் செல்வங்களை கவர்ந்து செல்ல வந்திருக்கிறோம். தவறு. அந்த கண்ணன் கொடுத்த செல்வத்தை எடுத்து செல்ல குபேரனுக்கு என்ன உரிமை உள்ளது? அந்தனரே, அவர்கள் எடுத்துச் செல்லது சுதாமரன் செல்வங்களை நீர் ஏன் தடுக்கிறேன்? இந்த ஏழை சுதாமரின் நலத்தின் மீது நாட்டம் கொண்டவன் நீங்கள் யார்? நான் அழகாபுரியின் அரசன் குபேரன், செல்வங்களுக்கெல்லாம் அதிபதி. செல்வங்களுக்கெல்லாம் அறிவான தாங்கள் ஏனைய அந்த ஏழை சுதாமரின் செல்வத்தின் மீது ஆசை பெறுகிறீர். நான் இங்கு விரும்பும் வரை யாரும் எதையும் எடுத்து செல்ல முடியாது. ஓய், அடுத்து விட்டு அந்தனரே, ஏனையா போட்டு குழம்புகிறீர்? இந்த பொருளினால் என் ஆத்ம சுகமே கெட்டு போய்விட்டது. எடுத்துக்கொண்டுதான் போகட்டுமே. சுதாமா, தண்ணீரில் என்ன இருப்பது போல் தான் இந்த செல்வம் முன்னிடத்தில் உள்ளது. இருந்து விட்டுதான் போதும். அந்தனரே, கொடுப்பதை தடுப்பது பாவம் அல்லவா? எச்சர்களே, இந்த முரட்டந்தரனை பிடித்து கட்டிவிட்டு செல்வத்தை கவர்ந்து வாருங்கள். என்னையா உம்மோடு பெரிய தொல்லையாக இருக்கிறது. நான் தான் தருகிறேன் என்று சொல்கிறேனே, பின் எதற்காக இவரை போய் கட்டிக்கொண்டு எடுத்து செல்லுங்கள். முடியாது. நான் இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டேன். என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? பிடித்து கட்டுங்கள். என்னையா கட்ட போகிறீர்கள்? என்ன குபேரா, மலை போல் நிற்கிறாய்? கட்ட சொல்லும் நாட்களை. கவலத்தில் இருக்கிறது யாரு?
மாதவா, மதுசூதனா, ஐயனே, உன்னை நான் எப்படி புகழ்வதென்று எனக்கு புரியவில்லையே. ராம அவதாரத்தில் தர்மத்தை காக்க தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டாய். நரசிம்ம அவதாரத்தில் பிரகலாதனின் மழலை சொல்லுக்கு கட்டுப்பட்டாய். இந்த அவதாரத்தில் அன்னை யசோதையின் அன்புக்கு கட்டுப்பட்டாய். அதனால் உலகிலும் கட்டுப்பட்டாய். இப்பொழுது உன் நண்பனின் செல்வத்தை காக்க குபேரனாலும் கட்டுப்பட சம்மதித்து நிற்கிறாயே. ஐயனே, உன் லீலைகளை நான் புரிந்து கொள்ளவே முடியவில்லையே. சுதாமனரே, பகவானை கொள்வதற்கு வரவில்லை, உங்களின் செல்வத்தை கவரவும் வரவில்லை. பரந்தாமனின் இந்த விஸ்வரூபத்தை காணத்தான் இப்படி ஒரு தந்திரம் செய்தேன். என் எண்ணம் பழித்து விட்டது, என் எண்ணம் பழித்து விட்டது. குபேரா, குசேலா, உங்களுடைய எண்ணத்தையும் என் மீது நீங்கள் வைத்திருக்கும் பக்தியையும் புரிந்து கொண்டுதான் நான் உங்களுக்கு தரிசனம் தர விரைந்து வந்தேன். என்னுடைய பக்தர்களின் செல்வங்களுக்கு எப்போதும் நானே பாதுகாப்பாக இருப்பேன். அது மட்டுமல்லாமல் சுய ஒழுக்கம், நற்பண்பு, நற்கல்வி, அன்பு, கருணை, சமூக பொறுப்புணர்வு, தலைமை பண்பு, பெரியோரை மதித்தல் போன்ற உயரிய குணங்கள், உடலினை உறுதியாக்கிக் கொள்ள விளையாட்டுகள், கலைகளை பெருக்க இயல், இசை, நாடகம் என பல துறைகளில் நம் மாணக்கர்களை சிறந்த ஆளுமைகளாக உருவாக்கி கொண்டிருக்கும் தனது 30 வருட பயணத்தில் கண்ணென காத்து வரும் சுவாமி நிறுவனத்திற்கும் நல்லாசிகள் வழங்கவே வந்துள்ளேன். பொருட்செல்வத்தோடு நிலையான கல்வி செல்வமும் நிறைபெற வேண்டும். இந்த தத்துவத்தை உங்கள் மூலம் உலகிற்கே எடுத்துக்காட்டதால் நானும் உங்களோடு சேர்ந்து இந்த நாடகத்தை ஆடினேன். எல்லோருக்கும் எனது நல்லாசிகள். அன்பிற்கும் ஒன்று அழைக்கும் நாள் ஆர்வலர் பொருட்களை பூசல் தரும் என்பது போல உண்மையான அன்பிற்கு ஆண்டவனே இறங்கி வந்து கட்டுப்படும் போது நாம் அனைவரும் பெற்றோர் ஆசிரியர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இந்த அகில போற்ற வாழ்வோம், வளர்வோம். பங்கு பெற்றவர்களின் பெயர்கள் சுதாமனாக விபு சுப்பிரமணியன், ஸ்வாதி, கண்ணனாக சாகித்யா, சுசீலையாக அனுராகவர்ஷினி, சாண்ட்ரா, காவலாளிகளாக தருண் திரினாஷ், அஜன், ருக்மணியாக அபிதாஸ்ரீ, பாமாவாக ஸ்ரீஜனி, குபேரனாக அர்ஜுன், நாரதராக நித்யஸ்ரீ, அந்தனராக சுதர்ஷன், எச்சர்களாக வேல்குமரன், சித்தார்த், குழந்தைகளாக ஜெயேஷ், சாதனா, விஷ்மிதாஸ்ரீ, கௌதம், வருண், ரீது சஞ்சனா, விஷ்ணுவாக சரண்யா. தொகுத்து வழங்கியவர் தர்ஷிகா. பின்னணி இசையாளர் வசீகரன், ஸ்ரீகுமார். நன்றி.